பிரதேஷ். இன்னைக்கும் அந்த பெரிய ராஜ்யத்துல எவ்வளோ ரகசியம் தான் புதஞ்சிருக்குமோ தெரியல. இந்த ராஜ்யத்துல தான் தேவதைகளுக்கும் ராட்சசர்களுக்கும் 1000 வருடங்களுக்கு முன்னால ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் ரத்னமாலான்ற காடு இருக்கு. இங்க தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்னான்ற ராட்சசிய வதம் செஞ்சாரு. புராணங்கள் படி அந்த காடுகள்ல இன்னைக்கும் அந்த ராட்சசி ரத்னா இருக்கிறதா நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. இதுதான் இந்தோரை சேர்ந்த தூபே குடும்பம். இந்த ராஜ்யத்தில் இருக்கிற புனிதமான கோயில்களை தரிசிக்க தீர்த்த யாத்திரைக்கு அவங்க கிளம்புறாங்க. இதுக்காக அவங்க ஒரு மினி பஸ்ஸை வாடகைக்கு எடுத்துட்டு போறாங்க. மார்ச் 2011 அன்னைக்கு அவங்க கிளம்புனாங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க அவங்க பயணம் செஞ்சப்போ ஏற்பட்ட பயங்கரமான சம்பவங்களை தான் பார்க்க போறீங்க. இந்த சம்பவத்தோட முழு விவரங்களையும் நம்ம ஃபேர்ஃபைல்ஸோட நேயர் ஒருத்தர் எழுதி அனுப்பியிருக்காரு. இது ஆன்மீக யாத்திரைப்பா. கொஞ்சம் பஜனை பாட்டு பாடுங்க. பஜன்ஸ்லாம் வேண்டாம்ப்பா. ஐயோ தாத்தா, இது உங்களுக்கு வேணா ஆன்மீக பயணமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு போர் அடிக்கும். இங்க பாருப்பா. ப்ளீஸ் பஜன்லாம் வேணாமே. வீட்லயும் பஜன் இங்கேயுமா? வேணவே வேணாம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா நீங்க? இவங்க உங்க தாத்தா. அவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா நீங்க? நாங்க பக்தி பாட்டெல்லாம் எங்க ரூம்ல தான் வச்சு கேக்குறோம், உங்க ரூம்ல இல்லையே. ஆனா அந்த பஜன் சத்தத்துல எங்க தூக்கம் கேட்டு போயிடுமே. நீங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. பெரியவங்க கிட்ட எப்படியா பேசுறது? இங்க பாருங்க டிரைவர் சார், நீங்க பாட்டு போடுங்க. ஆமா தம்பி, அந்த பாட்டை போட்டு விடு. அதுவும் ஒரு வகையான மியூசிக் தானப்பா. நல்லா இருக்குல்ல? நீங்க ஐபாட்ல கேக்குற பாட்டுங்கெல்லாம் விட பக்தி பாட்டு எவ்வளவோ பெட்டர் தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதை விட பெட்டரா வேற எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ, நீங்க கேக்குற பாட்டை விட எங்க காலத்து பாட்டுங்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கும். முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா. ஒருவேளை உங்களுக்கு உங்க காலத்து பாட்டு மட்டும் தான் இங்க தெரியுமா? பாருப்பா, என்ன பேச்சு பேசுறாங்க. நீங்க எதோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கால ஜெனரேஷனுக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த காலத்துல இருந்த மாதிரி இப்ப எங்க இருக்கு? சொல்றா மகன். இந்தாங்க, சூடா இருக்கு, சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? டாடி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையனுக்கு சுத்தமா அறிவுன்றதே கிடையாது. வீட்ல இருந்து கிளம்பும் போது போயிட்டு வர வேண்டியது தானே? என்ன பண்றது டாடி? நான் வீட்ல பாத்ரூம் போகணும்னு பார்த்தா இவ உள்ள போயிட்டா. நான் இப்படி இருந்தேன். அப்படியா? கடைசில பாத்ரூம்குள்ள யார் போனா? நான்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை இவனா தான் இருக்கும். ஏய், நான் எங்க போனேன்? சரி சரி சரி, போதும் போதும், நிறுத்துங்க. டிரைவர், கொஞ்சம் வண்டி ஓரமா நிறுத்துறீங்களா? இல்லனா இவங்க சத்தம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். இங்க நிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல சார். நல்லது இல்லையா? அம்மா அம்மா, கொஞ்சம் ப்ளீஸ் நிறுத்த சொல்லுங்கம்மா. என்னால அடக்க முடியாதுமா. இரு 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 இரு, அதான் சொல்றேன்ல, வண்டி நிறுத்துப்பா. என்ன ப்ராப்ளம் உனக்கு? சார், இது கொள்ளக்காரங்க ஏரியா சார். இந்த இடத்துல வண்டி நிறுத்துற நல்லது இல்ல. வண்டி நிறுத்துப்பா முதல்ல. இவன் ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஏதோ கொள்ளக்காரன் அது இதுன்ற? இந்த காலத்துல போய் வழிப்பறி கொள்ள நீட்டு இருக்க. தாத்தாவை கேட்டா எங்க காலத்து கொள்ளைக்காரங்க தான் நல்லா கொள்ளையடிப்பாங்க சொல்லுவாங்க. இத கேட்டீங்களா டிரைவர்? கொள்ளக்காரனே இங்க வந்தா கூட இந்த குடும்பத்தை பார்த்து அவன் ஓடி போயிடுவான். டாடி, நீங்க சொல்றது சரிதான். ஓடி போயிடுவான். பசங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு. ஓகே ஓகே ஓகே, நிறுத்துப்பா நிறுத்துப்பா. நானும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது கால் ஒரு மாதிரி இருக்கு. வெளியில வந்து கொஞ்ச நேரம் நிக்கிறேன். தம்பி, கொஞ்சம் பார்த்து ஓரமா நிறுத்துப்பா. என்னப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்கெல்லாம் வரக்கூடாது. இங்க இருந்து போ. ஏன் அப்படி என்ன இங்க இருக்கு? அங்க கோயில் இருக்கு பாரு. இங்க இருந்து போ. எவ்வளவு நேரம் ஆச்சு? இவன் எங்க தான் போனான்னு தெரியலையே. வருவா, இருங்க. தாத்தா தாத்தா, அங்க ஒரு அழகான கோயில் இருக்குன்னு ஒரு ஆள் எனக்கு சொன்னாரு. இப்ப கோயிலுக்குலாம் வேணாம் ப்ளீஸ். அம்மா இப்ப கோயிலுக்கு போவேன். விதிய பாத்தீங்களா? யதார்த்தமா நின்னா இங்கேயும் கோயில் இருக்கான். சரிப்பா, இங்கதான் கோயில் இருக்குன்னு சொல்றான்ல, நாம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஆனா நான் பார்த்த மேப்ல இத பத்தி ஒண்ணுமே இல்லையே. உண்மையிலேயே ரொம்ப அழகான கோயில்னா கண்டிப்பா மேப்ல இருந்திருக்கணுமே. யாருக்காவது இத பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல. சார், நான் இந்த பக்கம் வந்து போகும்போது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் இங்க நின்னது இல்ல. ஏன்னா இது கொள்ளக்காரங்க ஏரியா சார். நான் இந்த கோயிலை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு முறை கூட இங்க வந்தது இல்ல. என்னப்பா டிரைவர் இப்படி பேசுற? கோயில் இருக்கிற இடத்துல இப்படி எல்லாம் நடக்குமா? கடவுள் குடியிருக்கிற இடம், அப்படி எல்லாம் இங்க நடக்காது. நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஒரு முறை சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடுறோம். தாத்தா, வேண்டாம் தாத்தா, ப்ளீஸ்.
அப்பா ப்ளீஸ் நம்ம கிளம்பலாமே, இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இருட்டுறதுக்குள்ள போய் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். இங்க பாருப்பா, கோயிலுக்கு போயிட்டு வர 2 நிமிஷம் தான் ஆகும். அதுவும் கோயில் இருக்கிறது தெரிஞ்சிட்டு தரிசனம் பண்ணாம போறது நல்லது போய் இல்லப்பா. பார்க்கலாங்க. இதுக்கு என்ன பெருசா வா, நேரம் போலாம். எடுப்பது? வாங்க. ஓகே, எல்லாம் சைலண்டா இருங்க. சரி நம்ம போலாம். வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. பழைய கோயிலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. வாங்க சீக்கிரம் வாங்க. கமான் கமான். எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு பாரு. பார்த்து போப்பா. நில்லுங்க. உள்ள போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஐயா நாங்க தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம். இப்ப கோவில் மூடி இருக்கு. மூடி இருக்கா? எப்ப திறக்கும்? இந்த கோவில் என்னைக்குமே திறக்கிறது இல்ல. முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. ஐயா கோயில் திறந்து தானே இருக்கு. ஐயா நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னு புரியல. நாங்க இந்த கோயில சீக்கிரமா தரிசனம் பண்ணிட்டு போயிடுறோம். இங்க பாருங்க சாமி, ஒருவேளை நாங்க தரிசனம் பண்ணாம போனா அதுவும் அபசகுணம் மாதிரி தானே? அது மட்டும் இல்லாம நாங்க இங்க இருந்து சீக்கிரமா போகணும். 2 நிமிஷம் தான். இங்க இருந்து போறதுக்காக சொல்லல, உங்க பாதுகாப்புக்காக தான் சொல்றேன். பாதுகாப்பா? எதுக்காக அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. ஐயா நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டோம், அதனால தரிசனம் பண்ண அனுமதிங்க. 2 நிமிஷம் தான். தரிசனம் பண்ணிட்டு உடனே கிளம்பிடுவோம். சரி, ஆனா ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க ஐயா. உள்ள போய் எந்த பொருளையும் தொடாதீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. தூரத்துல இருந்து சாமியை கும்பிட்டு வாங்க. சரிங்க ஐயா. அப்புறம் முக்கியமான விஷயம், கோவிலுக்கு பின்புறம் நீங்க எந்த காரணத்தை கொண்டும் போகவே கூடாது. சரிங்க ஐயா. அப்படி அங்க என்ன இருக்கு? அங்கதான் ராட்சசி ரத்னமாலாவை வதை செஞ்சாங்க. அதனாலதான் உங்களை அங்க போகாதீங்கன்னு சொல்றேன். வாவ், அந்த இடத்துல தான் ஒரு ராட்சசியை கொன்னாங்களா? சரி, நீங்களா சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. வாங்க 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 சீக்கிரம் போலாம் வாங்க. எந்த பொருளையும் தொடக்கூடாது, சரியா? சரி டாடி. வாங்க போலாம். வா இப்படி போலாம். சரி பவுரு. வாங்க வாங்க. பாரு, இது போய் நல்ல கோயிலா. பரி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இது கோயில். ஆனா வித்தியாசமா இருக்குல்ல. உடைஞ்சு போன செவுரு, ஒட்டடை. இந்த கோயில எப்பயாவது தான் பூஜை பண்ணுவாங்க போல இருக்கு. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு கோயில பார்த்ததே இல்ல. இங்க பாருமா, இது பகவான் விஷ்ணுவோட கோயில். இத பார்த்தா ரொம்ப பழமையானதுன்னு நினைக்கிறேன். சரி பசங்களா, தொன்னு பேசாம கண்ணை மூடி சாமி ஒழுங்கா கும்பிடுங்க. ஓகேவா? இது என்னவா இருக்கும்? என்னாச்சுமா? என்னாச்சுமா? அந்த இடத்துல இங்க என்ன? இங்க ஒண்ணுமே இல்லையம்மா. அங்க இல்ல, ஒண்ணும் இல்ல. அம்மா
சுயேஷ் எங்க போனா? சுயேஷ் சுரேஷ் இங்க பாருங்கப்பா, இந்த பையன் எது சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டிரைவர் வேற இது ஏதோ கொள்ளக்காரங்க ஏரியான்னு சொன்னாரு. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவன் இங்க எங்கேயாவது தான் இருப்பான். வா போய் பார்க்கலாம். சுரேஷ் வாங்க, நீங்களும் வாங்க. சுயேஷ் வாங்க. சுயேஷ் எங்க தான் போயிருப்பான்? ஒண்ணுமே புரியலையே. எங்க இருக்க? அப்பா நீங்க இந்த பக்கம் பாருங்க. நான் சரிப்பா, அப்படியே போய் பார்த்துட்டு இந்த வரேன். பக்கம் போய் நான் பார்த்துட்டு வரேன். சுயேஷ், வா, பார்த்து வா. சுயேஷ், சுயேஷ் சுயேஷ் பார்த்து மெதுவா வா. சுரேஷ் சுயேஷ் 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 எங்க இருக்க? சுயேஷ் எங்க இருக்க? சுயேஷ் தம்பி எங்கப்பா இருக்க? சுயேஷ் இவன் எங்க போனானோ தெரியலையே. சுயேஷ், சுயேஷ் சுரேஷ் நாம அந்த பக்கம் போய் பார்க்கலாங்க. வா போலாம். எங்க போனா? சுரேஷ் சுயேஷ் சுயேஷ், சுயேஷ் சுயேஷ் சுவாதி, சுரேஷ் இங்க இருக்கான். சுயேஷ் சுரேஷ் 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 உனக்கு என்னப்பா ஆச்சு? என்னாச்சுப்பா? சுரேஷ், என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? அங்க அங்க என்ன எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க அங்க வந்து நான் அங்க சுரேஷ் அங்க என்ன ஒண்ணும் இருக்கு? இல்ல. அங்க ஒண்ணுமே இல்லையேப்பா. இதுக்கு தான் நான் எங்கேயும் என்ன கேட்காம போகாதன்னு சொன்னேன். இப்ப பயந்துட்டியா? ரொம்ப பயந்துருக்காமா. சரி வாங்க. சரி வா போலாம். தாத்தாக்கு இது மட்டும் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. வா போலாம். சேட்டை பண்ணாதன்னு சொன்னா கேக்குறியா? சரி வா போலாம். வா மெதுவா மேல வா. எங்கேயாவது சொல்லாம போயிடுறது. அப்பாடா, ஒரு வழியா இவன் கிடைச்சிட்டானா? எங்க போயிருந்தான் இவன்? இதுக்குள்ள போயிருக்கான்பா. டேய் சொல்றா, எங்கடா போயிருந்த? ஆ உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஒன்னும் ஆகலப்பா. சரி வாங்க. என்னாச்சு? யாருக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. தரிசனம் பண்ணிட்டோம். நாங்க இங்க இருந்து கிளம்புறோங்க ஐயா. இல்லங்க, நான் எந்த இடத்துக்கு உங்களை போக கூடாதுன்னு சொன்னனோ அந்த இடத்துக்கு நீங்க யாரும் போகலல்ல? இல்ல இல்ல இல்ல, நாங்க எங்கேயுமே போகலைங்க ஐயா. நாங்க இப்போ தரிசனத்தை முடிச்சிட்டு கிளம்புறோங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன் சீட்டை கிழிச்ச? நான் ஒண்ணும் செய்யலமா. என்னது? நீ பண்ணலையா? நீ பண்ணலனா வேற யார் பண்ணுது? இங்க வேற யார் இருந்தா? நீ ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றியோ தெரியல. ஒரு இடத்துல வந்து அமைதியா இருக்க மாட்டியா? பஸ் டிரைவருக்கு இது தெரிஞ்சு எவ்வளவு கோவப்படுவாரு. இதுக்கும் சேர்த்து நாம தான் பணம் கொடுக்கணும். Just behave yourself, சுயேஷ். என்னங்க, சுயேஷ் பின்னாடி இருக்கிற சீட்டு கிழிச்சிருக்கான். அப்படியா? ஜாலியா இருந்ததா சுவேஷ்? இவ்வளவு நேரம் ஸ்மார்ட்டா நடிச்சிட்டு இருந்தா. நல்ல அம்மா கிட்ட திட்டு வாங்கினியா? அடுத்தது அப்பா கிட்ட திட்டு வாங்க வைக்கிறேன் பாரு. ஆமாமா, அது இன்னும் ஜாலியா அப்படியே அப்பா கிட்ட திட்டு வாங்குன. இன்னைக்கு வேற வேலையே இல்லாம அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்க பாரு. இந்த ரெண்டு பேரையும் நான் போட்டோ எடுக்கிறேன் பாரு. சரி எடுத்துக்கோ. இப்போ என்ன அவன் போட்டோ எடுக்கட்டும். சரி. இப்ப நான் இன்னொன்னு. சுரேஷ், சுரேஷ் உனக்கு ஒண்ணாவலையே. இல்ல, இது எனக்கு திரும்ப கொடு. எனக்கு தெரியும்டா, இத நீ கோயில்ல இருந்து தானே எடுத்துட்டு வந்த. அது என்கிட்ட காட்டு. இல்லனா நீ கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்தத அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். சரி சரி, போய் சொல்லிக்கோ. என்ன மிரட்டுறியா? போய் நீ வேணா சொல்லிக்கோ. நாள் முழுக்க பயணம் பண்ணதுல அவங்கள களைப்படைஞ்சிட்டாங்க. அதனால அன்னைக்கு ராத்திரி தங்கறதுக்காக ஹைவேல இருந்த ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிக்கிட்டாங்க. சார், யாராவது இருக்கீங்களா? என்னங்க, இங்க பெல் இருக்கு. ஓகே. சார், யாராவது இருக்கீங்களா? நாங்க கெஸ்ட் வந்திருக்கோம். நீ அங்க ஏதாவது பாத்தியா? என்ன பாத்தியா? அந்த அந்த பெயிண்டிங்ல, அந்த பெயிண்ட்ல மறுபடியும் பயந்துட்டியா? கோயில்ல தான் பயந்து போன, இப்ப இங்கேயுமா? நான் ஒன்னும் பயப்படல, நான் உங்களை பயமுறுத்தினேன். Happy moments. Okay. Oh. La 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 la. Oh. Oh. Ah.
நான் பாத்ரூம்ல கண்ணாடியில அந்த அந்த உருவத்தை நான் அந்த அந்த ராட்சசனை பார்த்தேன். இப்ப இவனுக்கு எப்படி இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலங்க. பகல் எல்லாம் நல்லா தான் இருந்தான். ஜுரம் குறையவே மாட்டேங்குது. அந்த பாத்ரூம்ல நான் அந்த ராட்சசனை பார்த்தேன். எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா, பயமா இருக்கு. சுரேஷ், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். கோயில் பின்பக்கம் போனதுல இருந்தே இவன் ஒரு மாதிரியா தாங்க இருக்கான். இவனுக்கு ஃபீவருக்கு மருந்து கொடுத்தியா? கொடுத்துட்டேன். சுவாதி, நம்ம வேணா நாளைக்கு காலையில ஊருக்கே திரும்ப போயிடலாமே. இவனை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சுத்தி பாக்குறது? எனக்கும் கவலையா தாங்க இருக்கு. இவனுக்கு உடம்பு வேற முடியல. நீங்க சொல்றதுதான் சரி. நம்ம ஊருக்கே திரும்ப போயிடலாம். சரி, நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடலாம். இவன் உடம்பு குணமான உடனே அதுக்கப்புறமா வேணா நம்ம போலாம். நீ போய் இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ. இவனை வேணா நான் பாத்துக்கிறேன். வேண்டாங்க, நான் இருந்து பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் எழுந்துறேன். எழுந்துரு. என்னது இது? இது சுரேஷ்க்கு கோயில்ல இருந்து கிடைச்சிருக்கு. இது ரொம்ப பழசா இருக்கும் போல இருக்கு. மெதுவா பேசு. தாத்தா எழுந்துட போறாரு. இப்ப பேசாம தூங்கு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சுகான், உன் கையில என்னாச்சு? தெரியலையே அக்கா, இது எப்படி என் கையில வந்தது? அக்கா, உன் கழுத்துல கூட இதே மாதிரி இருக்கு. எப்படி வந்திருக்கும்? யார் செஞ்சிருப்பா? ரொம்ப வலிக்குது. அக்கா, உனக்கு வலி ரொம்ப அதிகமாவா இருக்கு? நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னு எல்லாரும் நினைப்பாங்க. நல்லா திட்டுவாங்க போறோம்.
என்னக்கா நம்ம தான் சண்டையே போடலையே. ஏற்கனவே சுயேஷ்க்கு ரொம்ப உடம்பு முடியல. இத பார்த்தா எல்லாரும் இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. கான் பரி சீக்கிரமா எந்திரிங்க. இங்க பாருப்பா, என் குழந்தைங்க இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். காலையிலேயே இவ்ளோ பிஸியா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. சுகான், என்ன நீ மறைக்கிற? ஒண்ணும் இல்லையப்பா. சுகான், உன் கையை காட்டு. உன் கையை காட்டுன்னு சொல்றேன்ல. என்ன மறைக்கிற? இந்த காயம் எப்படி ஆச்சு? பரி, உன் கழுத்துல இருந்து கையெடு. உனக்கும் கழுத்துல காயம் இருக்கு. நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களா? இந்த காயம் எப்படி வந்தது? தெரியலப்பா. தெரியலன்னு சொன்னா முள்ளு பக்கத்துல போய் ஏதாவது விளையாடுனீங்களா? இல்லப்பா. இல்லனா எப்படி எப்படி உங்க 2 பேருக்கும் அந்த காயம் வந்தது? சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அதை விட்டுருங்க. நான் மருந்து போட்டு விடுறேன், சரியாயிடும். ஓகே சரிப்பா. சரி, எந்திரிங்க, ரெடி ஆங்க. சரிப்பா. பாபா பாபா என்னாச்சு? எதுக்காக இப்படி பரபரப்பா வர? பாபா, கோயில இருந்த பஞ்சாவை காணோம். அது எங்கேயுமே காணோம். அட கடவுளே, இது அந்த சின்ன பசங்களோட வேலையா தான் இருக்கணும். நேத்து நான் அவங்கள உள்ள போகவே விட்டுருக்க கூடாது. இப்ப என்ன பண்றது பாபா? அந்த பஞ்சாவை பத்திரமா பாத்துக்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அது ராட்சசி ரத்னமாலாவோட பஞ்சா. எந்த இடத்துல பகவான் விஷ்ணு அந்த ராட்சசியை வதம் செஞ்சாரோ அதே இடத்துல அவளோட வெறியும் எல்லா சக்தியும் அதுக்குள்ள போயிடுச்சு. அந்த கெட்ட சக்தியினால யாருக்கும் எப்பவும் எந்த தீங்கும் ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக அதே இடத்துல ஒரு கோவிலை கட்டினாங்க. அப்புறம் அந்த பஞ்சாவை அதே கோவிலுக்கு முன்னால வச்சுட்டாங்க. இதுக்கு பின்னால ஒரு காரணமும் இருக்கு. ஒருவேளை அந்த கோவில்ல இருந்து பகவான் விஷ்ணுவை விட்டுட்டாங்கன்னா, ஒருவேளை அந்த பஞ்சாவை அங்கிருந்து எடுத்துட்டாங்கனாலோ அந்த ரத்னமாலாவோட தீய சக்திகள் மேலும் அதிகமாகி வெளியே வந்துடும். அப்புறம் எல்லாமே அழிஞ்சிடும். அதனால இப்போ அந்த குடும்பத்தை நாம அந்த தீய சக்தி கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். பகவான் விஷ்ணுவை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பஞ்சாவோட பக்கத்துல போய் அந்த தீய சக்திகளை அப்படியே செயலிழக்க செய்யணும். அப்புறம் காலம் கடந்துடுச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க. மெதுவா வாங்கப்பா. டிரைவர், சொல்லுங்க சார். நம்ம திருப்பி ஊருக்கு போறோம்ப்பா. என்னாச்சு சார்? நீங்க ஊருக்கு போலையா? இல்ல, சுயேஷ்க்கு உடம்பு சரியில்லை. பரிக்கும் சுகானுக்கும் அடிபட்டு இருக்கு. இங்க எப்படியும் நல்ல டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால இங்க இருந்து போறதுதான் நல்லது. சார், இந்த தீர்த்த யாத்திரைய பாதிலே விட்டுட்டு போறீங்க. இந்த ஜுரத்தையும் சிராப்பையும் இங்குள்ள டாக்டரே சரி பண்ணிடுவாங்க. ஒண்ணு பண்ணலாம், இந்த பசங்களை முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போலாம் சார். அதுக்கப்புறம் நம்ம தீர்த்த யாத்திரையை தொடரலாம் சார். சரி, இப்பவே டாக்டர் கிட்ட போலாம். அவர் எப்படி அட்வைஸ் பண்றாரோ அதே மாதிரி பண்ணலாம். சரி சார், நம்ம போலாம். வாங்க போலாம். வாங்க பசங்களா.
இது என்னது? இது எங்க இருந்து கிடைச்சது? இது வந்து அங்கிள், நம்ம வழியில ஒரு டீ கடை பக்கத்துல நம்ம வண்டியை நிறுத்தணும்ல, அங்க பக்கத்துல இருந்த கடையில தான் வாங்கணும். நல்லா இருக்குல்ல? இது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குப்பா. எங்க கூட வாங்கிக்கோ. இதோட ரைஸ் பாரு எவ்வளவு பெருசா இருக்குல்ல? ரொம்ப பெருசா இருக்கு. என்னங்க என்னங்க எழுந்துருங்க. டிரைவர் என்னமோ ரொம்ப ஸ்பீடா ஓட்டுற மாதிரி இல்ல, அவரை கொஞ்சம் மெதுவா ஓட்ட சொல்லுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா தானமா ஓட்டுறாரு, ஓட்டிட்டு போட்டோம் வீணா. எனக்கு என்னமோ அவரை குடிச்சிருப்பாருன்னு தோணுது. ரிலாக்ஸ். என்னப்பா ஆச்சு? நான் தான் சொன்னேன்ல அவர் குடிச்சிருக்காரு. நீ என்னதாம்மா பண்ற? எங்க போச்சு? எங்க போனாரு? என்னங்க இது? நான் அதான் அப்பவே சொன்னேன்ல அவர் குடிச்சிருக்காருன்னு. அதான் வண்டி இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுறாரு. சரி, அவன் வரட்டும், அவங்கிட்டே கேட்கலாம். போப்பா, என்னன்னு போய் பாரு. ஏதோ வந்துட்டாரு, போய் பேசுங்க. டிரைவர், நீ என்னதாம்மா பண்ற? எங்களை கொன்னுடுவ போல. என்ன, நீ குடிச்சிருக்கியா? சரிப்பா, கொஞ்சம் மெதுவாவே போ. இவ்வளவு வேகமா போனா இப்படி எல்லாம் நடக்கும். ஸ்லோவா ஓட்டு, ஸ்லோவா. கடவுள் சத்தியமா நான் சொல்றேன் சார், நான் பாட்டில தொடவே இல்லை சார். எனக்கு எதிரில் ஏதோ தெரிஞ்சது. நடு ரோட்ல யாரோ நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்டு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, படுபடன்னு இருக்கு. நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம், பேசாம வீட்டுக்கு போயிடலாம். சரிம்மா. ஆமாப்பா, அவ சொல்றது சரிதான்ப்பா. நாம இப்படி எல்லாம் போறது கடவுளுக்கே விருப்பம் இல்ல போல. சரிப்பா, வாப்பா திரும்ப போயிடலாம். நம்ம இங்க இருந்து திரும்பி போயிடலாம். வண்டி திருப்பி டிரைவர், நம்ம திரும்ப போயிடலாம். ஆமாப்பா, கிளம்பு, ஸ்லோவா தான் போனோம். சரி சார். கொஞ்சம் நிதானமாவே போப்பா. இங்க பாருங்க, நேத்து ராத்திரி ஏதாவது ஒரு குடும்பம் இங்க தங்கிச்சா? 3 குழந்தைங்க, 3 பெரியவங்க இருந்தாங்க. ஆமா சாமி, அவங்க காலையில தான் கிளம்புனாங்க. அவங்க குழந்தைகளுக்கு உடம்பு சௌரியம் இல்லாம ஆயிருச்சு. டாக்டர் யாராவது இங்க இருப்பாங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அட கடவுளே, இப்போ காலம் கடந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த துஷ்ட ஆத்மா அவங்கள விடவே விடாது. டிரைவர், என்ன தயவு செஞ்சு ஹைவே கிட்ட எங்க போகணும் விட்டுறீங்களா? சாமி? நான் இப்போ ரொம்ப இக்கட்ல இருக்கிறேன். தயவு செஞ்சு என்ன அந்த இடத்துல விட்டுருங்களா? சரி சாமி, பின்னாடி போய் உட்காந்துக்கங்க. சரி. என்னம்மா என்னம்மா ஆச்சு? அந்த ராட்சசி இங்க என்னம்மா சொல்ற? நடு ரோட்ல ஒரு பொம்பளை நின்னுகிட்டு இருந்தான்னு சொன்னல, அவளு ராட்சசி மாதிரி தான் இருந்தா. அதான் சார் நான் வண்டியை நிறுத்தினேன். அட போயா. ஆமா, நீ கையில என்ன வச்சிருக்கிற? அது எங்க இருந்து கிடைச்சது? எங்க எது கிடைச்சாலும் யோசிக்காம எடுத்துட்டு வந்துடுறதா? அந்த சாமி அப்பவே அங்க போக கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? குடு, அதை என்கிட்ட குடு. அவர் அங்க போக கூடாதுன்னு சொன்னதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல? அதனாலதான் முதல்ல நம்மள உள்ளே விடல. நீங்க 3 பேரும் ஏன் சொல்ற பேச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இத நான் எடுக்கல, சுரேஷ் தான் இங்க எடுத்துட்டு வந்தான். அவன் தான் எடுத்தான் தெரியுது இல்ல, அப்ப என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? பதில் சொல்லு. இங்க பாருங்க, இப்ப உங்களை திட்டி என்ன பிரயோஜனம்?
இது என்ன செய்யறதுன்னு யோசிங்க. என்ன பண்றது? நாம முதல்ல இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிடலாம்ப்பா. நாம ஒரு காரியம் பண்ணலாம். இத குழி தோண்டி புதைச்சிடலாம். சரிப்பா, நீங்க எல்லாரும் வண்டிக்குள்ளேயே இருக்கணும். ம். புரிஞ்சுதா? சரி வாங்க நம்ம போலாம். ஆமாப்பா, வாங்க மெதுவா போலாம். வாங்க. அப்பா மெதுவா வாங்கப்பா. இந்த பக்கம் போலாம். வாப்பா, வா 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 போலாம். வாப்பா, நீ வா. டிரைவர் தம்பி, சொல்லுங்க சார். இங்க ஒரு குழி தோண்டு, சீக்கிரமா தோண்டு. சரி சார். எதுக்கு குழி தோண்ட சொல்றீங்க? நாங்க சொல்றத கேளுப்பா. இங்க இத புதைச்சாகணும். அப்பதான் நம்ம நிம்மதியா போக முடியும். சீக்கிரமா தோண்டு. சரி சார். போதும் 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 போதும்னு சொல்றேன்ல. பாத்து மெதுவா வாங்கி வைப்பா. இந்தாப்பா, வாங்கிக்க. பத்திரம் பத்திரம். சரி சரி போதும் போதும், வா போலாம் போலாம். போலாம் சொல்றேன்ல, வாங்கப்பா. நம்ம முதல்ல போய் அந்த சுவாமிஜியை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அந்த அபூர்வ கையை எங்க புதைச்சு வச்சிருக்கோம்னு சொல்லிடலாம். அதை யாருமே வர முடியாத இடத்துல வச்சிருக்கோன்றதையும் சொல்லிடலாம். இனிமே நம்ம யாரும் இங்க இருக்க கூடாது, போயிடலாம். எனக்கு அங்க பாருங்க, அங்க பாருங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லப்பா, பெரிய ஆபத்தே வந்திருக்குது. அட கடவுளே, வாங்க வாங்க நம்ம போலாம். யாராவது எங்களை காப்பாத்துங்க. எனக்கு ஏதாவது பண்ணுங்க. அப்பா இங்க என்னதான் நடக்குது? போதும் நிறுத்து. பயமா இருக்கு தாத்தா. அம்மா, வாங்க வாங்க போயிடலாம், சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, நம்ம போகலாம். வாங்க வாங்க பயமா வாங்க. இருக்கு தாத்தா. வாப்பா வாப்பா, பசங்களை பயமா கூப்பிட்டு போ. இருக்கு. நம்ம வேகமா ஓடுங்க, வேகமா ஓடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்பா அந்த டிரைவர் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காரு. போகாதீங்க. பாத்தியா, அந்த டிரைவர் அங்க மாட்டிக்கிட்டாரு, இறந்துருவாரு. அப்பா அந்த டிரைவர் மாட்டிக்கிட்டாரு, நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். தயவு செஞ்சு விடுங்கப்பா. அப்பா அந்த டிரைவர் செத்துருவாருப்பா, நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்னை விட்டு போகாதீங்க. நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. உங்களுக்கு என்னாச்சு? எதுவும் ஆகல? கடவுள் தான்ப்பா நமக்கு உதவி செய்யணும். மம்மி, என்னாச்சு என்னாச்சு? ஏன் அலறீங்க? பயம் இருக்குலடி. வாங்க வாங்க, இந்த பக்கமா போயிடலாம். வாங்க வாங்க ஓடுங்க, நிக்காதீங்க. வாங்க இந்த பக்கம் வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. சீக்கிரமா வாங்க. அது நம்ம வண்டியை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்க. இங்க யாரையுமே காணுமே. பயமா இருக்குடி. பயப்படாதா, பயப்படாத. அந்த தீய சக்தி இங்கதான் இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் பின்னால போங்க, போங்க.
சீக்கிரமா நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போங்க. இல்லங்க ஐயா, உங்களை தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? துஷ்ட சக்தி இன்னும் இங்க தான் இருக்கு. நான் பகவான் விஷ்ணுவை நினைச்சு தியானம் பண்ண போறேன். இங்க இருந்து நீங்க எல்லாம் போங்க. வாங்க வாங்க போயிடலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ விஷ்ணுவே நமஹ. ஓம் ஸ்ரீ விஷ்ணுவே நமஹ. ஓம் ஸ்ரீ விஷ்ணுவே நமஹ. ஓம் விஷ்ணுவே நமஹ. பயத்தின் உச்சகட்டம்.